எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அடுத்த சீசன் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எந்த தேதியில ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எந்தெந்த போட்டியாளர்கள் வர போறாங்க, தொகுப்பாளர் யாரு, என்ன நடந்திருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. இந்த சீசன் 9ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டிகள் கொண்டு வர போறாங்களாம். பயங்கரமா இருக்க போது டாஸ்க் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. வீடும் நினைச்சபடி பிரம்மாண்டமா பண்ண போறாங்களாம். ஒவ்வொரு முறையுமே பிக் பாஸ் வீட்டோட வேலையை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் அவளோட இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட அவ்வளோ கலர்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. இந்த முறை என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி சீசன் பாத்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. போன சீசன் நார்மலா தான் இருந்துச்சு. ஆனாலும் அவ்வளோக்கா டிஆர்பியில் பெரிய இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசன் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில் விஜய் சேதுபதி அவரே இந்த சீசனை தொகுத்து வழங்க போறாரு. அக்டோபர் 5 கிராண்ட் லான்ச் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. இந்த முறை விஜய் சேதுபதி அவர்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் நிறைய விஷயங்கள் நல்லா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஆர்பி இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டிஆர்பிக்காக தான் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்குங்க. அந்த வகையில் ஆடிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காம். இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போகிறதுக்கு 100 நாளுக்கு தேவையானதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதில் சேனல் தரப்புல இருந்தே சில பிரபலங்கள் கலந்துக்கா இருக்காங்களாம். மதுரை முத்து அவருக்கெல்லாம் ஆடிஷன் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அவரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 100 நாள் போய் இருப்பாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் உறுதியாக அவங்களுடைய தரப்புல இருந்தாலும் இந்த விஷயம் தெரியல. கடைசியாக ஸ்டேஜுக்கு பேர் கூப்பிட வரைக்குமே இந்த லிஸ்ட் உறுதியாகாது. நாம எதிர்பாராத பல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல இன்னும் நிறைய சமூக வலைதள பிரபலங்களுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்களாம். நிறைய பட வாய்ப்பு இல்லாத ஹீரோயின்ஸ், வாய்ப்பு இல்லாம இருக்க சில பேருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சீசன்லயும் கிரண் அவங்களுடைய பேர் வந்துட்டே இருக்குல்ல, அதனால இந்த பிக் பாஸ்லயும் கிரண் அவங்களுடைய பேர் அடிபட்டு தான் இருக்கு. அவங்களும் கலந்துக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான தெரியல. ஆனா கிரண் அவங்க இதுக்கு முன்னாடியே ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா தமிழ் படத்துலலாம் நடிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீரியல் பிரபலங்கள் யாராவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குக்கு வித் கோமாளி பிரபலங்கள் யாராவது கலந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஆடிஷன் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. மக்களில் இருந்து யாராச்சும் கலந்துப்பாங்களா? சொல்லப்போனால் ஏங்க அப்படின்னு பிரபலமான கூமாப்பட்டி பிரபலமெல்லாம் கூட கலந்துக்கிற மாதிரியெல்லாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக இவங்கெல்லாம் பிக் பாஸ்குள்ளே போவாங்களா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? யாரெல்லாம் பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.